இன்றைய பதிவு குலதெய்வத்தை நம்ம பொதுவான நாளில் வணங்குவதை விட குறிப்பிட்ட சில நாளில் வணங்குவதனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிது. அது எந்த நாள், அதில் வணங்குவதனால என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதன்படி மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு குலதெய்வத்திற்கு பாரம்பரிய முறைப்படி அபிஷேக ஆராதனைகளுடன் படையல் போட்டு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி நாளில் தொடர்ந்து வழிபட்டு வர குடும்பத்தாரின் அனைவரின் வாழ்க்கையிலும் பௌர்ணமி முழு நிலவு போல வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மட்டும் வீட்டிலே குலதெய்வ படத்தை வைத்து அங்கே என்ன அலங்காரங்கள் படையல் போடுவோமோ அதையே வீட்டில் செய்து வழிபட்டாலும் அந்த பலனை அடைய முடியும்னு சொல்லப்படுது. பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ்